ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமக. ஓம் ஸ்ரீ சரவண பவனே நமக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களே, என்றும் ஆனந்தம் ஆரூர் கலாவின் ஷேடோஸ் இணையத்தின் மூலமாக உங்களுடன் ஆன்மீக பயணத்தில் தொடர்வோம். இன்றைய சிந்தனையாக உண்மை பொருள் உணர்தல் இறைஞானம் என்ற தலைப்பிலே சிந்திக்கின்றோம். ஒரே தெய்வம் சுத்த வெளிதான் என்கின்றார் மகரிஷி. மகரிஷியினுடைய இறை தத்துவம் என்னென்ன? சுத்த அத்வைதம். ஆதிசங்கரர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆதிசங்கரர் பிரம்மம் என்றும், நம் இயேசுநாதர் தந்தை என்றும், நபிகள் நாயகம் அல்லாஹ் என்றும், காந்தியடிகள் உண்மை பொருள் சத்தியம் என்றும், பாரதியார் பரசிவ வெள்ளம் என்றும், வள்ளலார் அருள் பெரும் ஜோதி என்றும் இறைவனை வர்ணிக்கின்றார்கள். அப்போ எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய இருப்பது எதுவோ அதுதான் மூலம், அதுதான் உண்மை பொருள் என்று மகரிஷி முதல் படியாக கூறுகின்றார். இப்போ வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாம் இன்மையுமாம் கோணாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டி வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனேங்கிறார். எல்லாமாகவும் இருக்கக்கூடியது இறைதான். நான் எப்படி அதை சொல்லி வாழ்த்துறதுன்னு தேவார பாடலில் குறிப்பிடுகின்றன. அப்போ இறைத்துகள் தான் விண்ணாகிறது, அணுக்களாகிறது. பரமாணுவை விண்ணாகி அணுக்களாகி பருப்பொருளாகி, அதுவே 5 பூதங்களாகி, உயிரினங்களாகி, உயிரற்ற பொருளாகி, விசுத்த வெளியாக எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியது என்று எல்லாத்துக்கும் அடிப்படை இறையே, இறை துகளே, இறையே என்று கூறுகிறார். இப்போ ஐஞானம் அப்படின்னு சொல்லும்போது அறிவினது ஆரம்ப நிலை ஐஞானம். விஞ்ஞானம் என்று கூறும்பொழுது அறிவினுடைய வேக நிலை. மெய்ஞானம் என்பது அறிவினுடைய பூரண நிலை. இந்த மூன்றும் இயற்கையினுடைய எண்ண நிலை தான். எண்ணம் இருந்தால் மனம், மனம் இருந்தால் எண்ணம், எண்ணம் இருந்தால் தான் மனம் இயங்கும். அப்போ இயற்கையினுடைய இருப்பு நிலையாகிய சுத்த வெளி தான் ஆற்றல் நிலையாகிய இறை துகள், அதுதான் விண்ணாகுது. அந்த விண் சுழற்சியில தான் உயிர் பொருள்கள், உயிரற்ற பொருள்கள், உயிரினங்கள் இவை அனைத்துமே இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. அப்போ மனிதன் கடைசியில் சுத்த வெளியாக இருந்து தான் மனிதன் வந்திருக்கின்றார்கள். எத்தனை பிறவி எடுத்து வந்திருக்கிறோமோ அத்தனை பிறவியினுடைய கலங்கங்களோடு தான் மனிதன் வந்திருக்கிறார். அப்போ தூய்மை பெறத்துக்கு தான் இறையோடு நம்ம ஒன்றி இணைய வேண்டும். அப்போது பிறவி பெருங்கடலை நம்மால் நீந்த முடியும். பிறவி பெருங்கடலை நீந்தி அதற்கு அகத்தவம் என்று சொல்லி அதை கருமைய தூய்மையை படுத்தி கொண்டால் குணநல பேறு கிடைக்கும். குணநல பேறு என்பது நம்ம முழுமை பேறு அடைதல். குணநல பேறு பெற்றால் தான் முழுமை பேறு கிடைக்கும். முழுமை பேறு என்றால் வீடு பேறு. வீடு பேறு என்பது நாம் எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போகிறது. சுத்த வெளியிலிருந்து வந்தோம், சுத்த வெளியிலேயே நம்ம போக போகிறோம். அப்போ சூழ்ந்து அகன்று உயர்ந்த ஒன்று தான் சுத்த வெளி அப்படிங்கிறாரு யார்? வைணவ பெரியார். அது சுத்த வெளியே பெரும்பாள் என்றும் கூறுகின்றார்கள். வெட்ட வெளிதன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதற்கடி குதம்பாய் என்று குதம்பை சித்தர் கூறுகிறார். அப்போ ஏகம் அநேகம் பகர்வெளியினும் ஆகம சிற்சபை அற்பெருஞ்சோதி என்று கூறுகிறார் வள்ளலார். வெட்ட வெளியாய் அறிவாய் வேறுபட சக்தியாய் ஒட்டும் முகிலாய் அணுக்கள் கூடி பகிர்வதுமாய் என்றும் உள்ளம் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாக வெள்ளம் ஒன்று உண்டு, அதை தெய்வம் என்பர் வேதியர் என்கிறார் பாரதியார். அப்போ உடம்புக்குள்ள உயிர் இருக்கு, உயிருக்குள்ள மனம் இருக்கு, மனதுக்குள்ள அறிவு இருக்கு. அந்த அறிவில் அடங்கி இருப்பது ஆன்மா. அப்போ அதுதான் நம்ம எங்கும் நீக்கமர நிறைந்தும் இருக்கின்றது. உயிரிலிருந்து வந்தது தெய்வம். உயிரிருந்தது எவ்விடம்? எடுப்பதற்கு முனம் என்கின்றார் சிவவாக்கியார். உடம்பு எடுப்பதற்கு முன்ன இந்த உயிர் எங்கே இருந்தது? அப்போ எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமே அதுதான் காந்தம் என்று முடிக்கின்றார் மகரிஷி. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? காந்தம். இந்த பூமியில் ஈர்ப்பு சக்தி இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்போ அந்த ஈர்ப்பு சக்திங்கிறத அன்பும் கருணையும்.
அந்த இறை உணர்வு அது ஒரு இறை உணர்வு பெறுவது என்பது ஒரு கடினமான செயல் இல்ல அப்படிங்கிறார் மகரிஷி. அறிவில் அதாவது 6வது அறிவு பெற்ற நாம் இறை உணர்வு என்னும் அந்த பிரம்ம ஞானம் பெறுவது கடினமே இல்லை, எளிதான ஒன்று. அதை பட்டி தொட்டிகளில் வாழும் எல்லா மக்களும் உணர முடியும். இறையை உணர முடியும். அதுவே இறை ஞானம். அதுவே உண்மை பொருள் உணர்தல் என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.